வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு நம்ம எக்ஸ் லுக்கப் டாப் 5 ட்ரிக்ஸ் அத பத்தி பார்க்க போறோம். வேலையில ரொம்ப யூஸ்ஃபுல்லான அந்த டிப்ஸ் இருக்க போகுது. சரியா? எந்த ஒரு ஃபார்முலாவ நம்ம படிக்கணும் அப்படின்னாலும், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் அது ரொம்ப முக்கியம். எக்ஸ் லுக்கப்ல அது மாரி ஒரு 6 பாராமீட்டர்ஸ் இருக்கு. அத நல்லா புரிஞ்சுக்கிறணும். நம்ம வி லுக்கப் யூஸ் செய்யும்போதும் சரி, இண்டெக்ஸ் மேட்ச் யூஸ் செய்யும்போதும் சரி, அதுல ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா? அதுபோல நம்ம இத நல்லா புரிஞ்சுக்கிடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபவுண்டேஷன் இல்லாத பில்டிங் எப்பவுமே வீக் தான். அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம படிக்கும்போது, கண்டிப்பா ஃபார்முலாவோட ஸ்ட்ரக்சர், கான்செப்ட், அதோட லாஜிக் புரிஞ்சுக்கணும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் லுக்கப் வேல்யூ. நம்ம என்ன லுக் பண்ண போறோம்? அதுக்கப்புறம் எங்க நம்ம லுக் பண்ண போறோம்? அதுதான் லுக்கப் அரே. அரே அப்படின்னு சொன்னாலே அது ஒரு இண்டெக்ஸ், ஒரு ரேஞ்ச் ஃப்ரம் டூ இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம என்ன பார்க்குறோம், எங்க பார்க்குறோம், பார்த்துட்டோம், என்ன ரிட்டர்ன் பண்ணணும் வேல்யூ அப்படிங்கிறது தான் லுக்கப் ரிட்டர்ன் அரே. சரியா? அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த வேல்யூ சிலப்போ இருக்கலாம், சிலப்போ இல்லாம இருக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? சிலப்போ பிளாங்கா விடலாம். இல்லன்னா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு தரலாம். நாட் ஃபவுண்ட் அப்படின்னு. அதே மாதிரி இங்க மேட்ச் மோட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னா நீங்க 0 குடுக்கணும். -1 எப்ப குடுக்கணும் அப்படின்னா, எக்ஸாக்ட் மேட்ச் ஆர் நெக்ஸ்ட் ஸ்மாலர் ஐட்டம். போய் நிக்கும் எக்ஸாக்ட் மேட்ச் பார்த்துக்கிட்டு, இல்ல அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி வந்து அத குடுக்கும். அதே மாதிரி வந்து நிக்கும். எக்ஸாக்ட் மேட்ச் இல்லன்னா, கொஞ்சம் நெக்ஸ்ட் ஐட்டத்துல போய் நிக்கும். அதுக்கு தான் வந்துட்டு நம்ம 1 குடுக்கணும். அதே மாரி 2 எப்ப குடுப்போம் அப்படின்னா, நம்ம இந்த நேம்லாம் சர்ச் பண்ணுவோம் இல்லையா? நமக்கு ஃபுல் நேம் தெரியாது. அது போட்டுட்டு ஆம்பர்சண்ட் போட்டு ஸ்டார் போடுவோம் queryல. அந்த மாரி விஷயங்கள்ல வைல்ட் கார்ட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு சர்ச் மோடும் இருக்குது. சர்ச் மோட் வந்து நம்ம இந்த வீடியோல எக்ஸாம்பிள்ல நான் உங்களுக்கு கிளியரா புரியிற மாதிரி சொல்றேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு ரியல் ஸ்டாஃப் டேட்டாபேஸ் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பிராக்டிஸ் நல்ல அழகா செஞ்சு நமக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல ஒரு ஆபீஸ்ல நீங்க உட்கார்ந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல என்ன மாதிரி டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோமோ, அது மாரி ஒரு டேட்டாபேஸ் தான் நான் இங்க கிரியேட் பண்ணியிருக்கேன். சரியா? இது ஒரு ஸ்டாஃப் டேட்டாபேஸ். லெட்ஸ் சே இதுல ஒரு 5 காலம் தான் இருக்குது. பட் 700 ரோஸ் கிட்ட இருக்குது. ஓகேவா? அது எத்தன காலம்ஸ் வேணாலும் இருக்கலாம். பட் இதோட டேபிளா நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டேபிளோட பேர் வந்து எம்ப்ளாயி. ஓகே? அப்போ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பேசிக் பார்க்குறோம். எப்படி பேசிக்கு? எக்ஸ் லுக்கப்போட ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பேசிக்கா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு. உங்க லைன் மேனேஜர் சொல்றாரு, உங்ககிட்ட ஒரு 2000, 3000 ரோஸ் உள்ள டேட்டாபேஸ் இருக்குது. அதுல ஜஸ்ட் ஐடி நம்பர் போட்ட உடனே உங்களுக்கு வந்துட்டு நேமும் அவங்களோட பேசிக்கும் எடுத்து கொண்டுட்டு வந்து எனக்கு காமி. எய்தர் வித்தின் த சேம் ஷீட் ஆர் யூ கேன் ஓப்பன் another sheet saying that this is the summarized primary data for your staff. இப்ப பாருங்க நம்ம என்ன டைப் பண்றோம், எக்ஸ் லுக்கப் ஈக்குவல் போட்டுட்டு எக்ஸ் லுக்கப் போடுறோம். போட்டுட்டு நம்ம என்ன பார்க்கணும், ஐடி நம்பர் பார்க்கணும். ஐடி நம்பர் எங்க இருக்குது, C7ல இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டோம். அப்புறமா இந்த எம்ப்ளாயி அப்படிங்கிறது இந்த டேபிளோட நேம். அப்ப நீங்க அதை மென்ஷன் பண்ணிட்டு பிராக்கெட் வந்துட்டு நார்மல் பிராக்கெட் கிடையாதுங்க. இது உங்களோட கீபோர்ட்ல லெட்டர் பி அதுக்கு அப்புறமா ஒரு பிராக்கெட் இருக்கும். இது ப்ரோக்ராமிங்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த பிராக்கெட் போட்டு ஐடின்னு போட்டாலே உங்களுக்கு கீழ அழகா காமிக்கும். நீங்க டேப் குடுத்தீங்கன்னா அழகா செலக்ட் ஆயிடும். அப்போ எம்ப்ளாயி ஐடின்னு குடுத்த உடனே பாருங்க, அழகா அதுவே அந்த ரேஞ்ச் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு, சரியா? அதுக்கப்புறம் கமா போட்டு ஜஸ்ட் டேபிளோட பேரு வந்துட்டு நமக்கு எம்ப்ளாயி. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஐடி நம்பர்ல காலம்ல போயி 10 கிட்ட நின்று என்ன செய்யட்டும்னு கேக்குது. ஓகேவா? நீங்க எம்ப்ளாயிங்கிறது டேபிளோட பேரு. ஜஸ்ட் எம்ப்ளாயின்னு ஒரு 2, 3 லெட்டர் அடிச்சுட்டு டேப் குடுத்தாலே, அது தன்னால நம்ம டேபிள் நேம் செலக்ட் ஆயிரும். அதே போல காலம் நேம் இருக்குல்ல, அதுவும் அதே மாரி தான். நேம்னு NAMன்னு குடுத்தாலே ஒரு டேப் தட்டுங்க அழகா வந்துரும். சரி. ஏன் வந்து பார்த்துட்டேன். ஐடி நம்பரு 10ல வந்து நிக்கிறேன் இப்போ. எம்ப்ளாயி பேர் பார்த்தேன். இல்ல என்ன பண்ணணும்? நாட் ஃபவுண்டுன்னு எனக்கு மெசேஜ் குடுத்துரு. இருந்துச்சு 0 போட்டிருக்கேன். எக்ஸாக்ட் மேட்ச்ன்னா வேல்யூவ குடு அப்படின்னு சொல்லுது. இப்ப பாருங்க ஐடில வந்துட்டு ரோ நம்பர் 10 அதாவது ஐடி நம்பர் 10ல வந்து நிக்குது. நான் என்ன கேட்டேன்? எனக்கு எம்ப்ளாயி பேரு குடுன்னேன். எம்ப்ளாயி பேரு தந்துட்டு. சரியா? இப்போ வந்துட்டு நான் பேசிக் அதே மாதிரி எடுத்துட்டு வரணும். இந்த ஃபார்முலாவ நான் காப்பி பேஸ்ட் பண்றேன். நாட் ஃபவுண்டுன்னு வருது. பட் ஆக்சுவலா அது தவறான ஒரு இது. நான் உங்களுக்கு என்ன சொல்ல அ வர்றேன் அப்படின்னா,
நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணும்போது உங்களோட செல் ரெஃபரன்ஸ் இருக்குது இல்லையா, அது சேஞ்ச் ஆயிடும். எப்பவுமே நீங்க ஃபார்முலாவ காப்பி பேஸ்ட் கீழேயோ, ரோ வைஸாவோ, காலம் வைஸாவோ பண்ணும்போது, அந்த செல் ரெஃபரன்ஸ் கிட்ட போயிட்டு F4 நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது அப்சல்யூட் வேல்யூவா மாறிடும். 2 பக்கம் டாலர் போட்டோம்னா இட்ஸ் எ ஆங்கர். அது எங்க போய் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணாலும் செல் ரெஃபரன்ஸ் மாறாது. இப்போ எம்ப்ளாயி ஐடி அதே மாதிரி தான். எனக்கு எம்ப்ளாயி ஐடியில போய் 10 பாருன்னு சொல்றேன். பட் பார்த்துட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? எம்ப்ளாயியோட பேசிக் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப நீங்க பார்த்தது வந்து பேசிக். இதைத்தான் செய்ய போறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிக் வீடியோல சொன்னது போல ஒரு 5 யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித் தர போறேன். அதோட ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன டைப் பண்றோம்? எக்ஸ் லுக்கப் அதே மாதிரி ஐடி நம்பரை நம்ம சர்ச் பண்றோம். இப்போ நம்ம 2 தடவை எக்ஸ் லுக்கப் யூஸ் பண்ணி ஜஸ்ட் 2 காலம்ஸ் தான் ரிட்ரீவ் பண்றோம், நேமும் பேசிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் சிம்பிளா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி அந்த ஃபுல் ரெக்கார்டையே உங்களுக்கு அழகா எடுத்து காமிக்கிறேன். எம்ப்ளாயி ஐடியில போய் சொல்றேன், அது செலக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன வேணும்னு கேக்குது. நான் டேபிள் பேர் மட்டும் எம்ப்ளாயி அப்படின்னு அடிச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பிராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ண போறேன். சரியா? க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மேஜிக் நடக்குது அப்படின்னு நீங்க பாருங்க. என்டர் தட்டிடுறேன். என்டர் தட்டின உடனே என்னாச்சு அப்படின்னா, காலம்ல ஐடி நம்பர் காலம்ல போய் 10ல நின்னுச்சு. நின்னு என்ன பர்டிகுலரா ஒரு காலம் வேணும்னு நான் சொல்லாம ஜஸ்ட் டேபிள் பேரை மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணதுனால அந்த ஃபுல் ரெக்கார்டையே எனக்கு அது எடுத்து தந்துட்டு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அப்படின்னா, ஒரு ஹியூஜ் டேட்டா பேஸ்ல நீங்க ஒரு பர்டிகுலரா இல்லாம, ஒரு காலம் மட்டும் இல்லாம, மல்டிபிள் டைம்ஸ் ஃபார்முலா போடாம, இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபுல் ரெக்கார்டே உங்களுக்கு அழகா அது ரிட்ரீவ் பண்ணி தந்துடும். பட் சில லைஃப் டைம் எக்ஸாம்பிள்ல நம்ம யூசுவலா ரோவை வந்துட்டு இப்படி பார்க்க மாட்டோம் ரெக்கார்டை. எம்ப்ளாயி ரெக்கார்டு எப்பவுமே ரோ வைஸா டேபிளுக்கு செட் ஆகும், டேட்டா பேஸுக்கு செட் ஆகும். பட் நம்ம வியூ பண்ணும்போது எம்ப்ளாயி நம்மளோட மேனேஜர் வியூ பண்ணும்போதோ நம்ம டேட்டாவை ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயிக்கு நம்ம பார்க்கும்போது எப்பவுமே நம்ம எப்படி ப்ரிஃபேர் பண்ணுவோம் அப்படின்னா, டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டைல்ல தான் நம்ம ப்ரிஃபேர் பண்ணுவோம். இப்போ பாருங்க, எனக்கு வந்து நிறைய எம்ப்ளாயி தான் ரோ வைஸா வேணும். பட் எனக்கு ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயியை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் வேணும். அப்போ இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றது அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதே மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு எனக்கு ஐடி நம்பர் 10 அதே மாதிரி எம்ப்ளாயின்னு ஜஸ்ட் 3 லெட்டர் டைப் பண்ணிட்டு டேப் கொடுங்க, அதுவே டிடெக்ட் பண்ணிடும். ஏன்னா நம்ம டேபிளோட பேர் வந்து எம்ப்ளாயி. அதே மாதிரி காலம் நேமும் அது மாதிரி தான். ஜஸ்ட் ஒரு நேமு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் அப்படின்னா டிஇபின்னு சொல்லி டேப் தட்டிடும். இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, புதுசா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க, டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். அதை முன்னாடி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸ் லுக்கப்ல இப்போ என்ன பண்ணுது, அதை ரோவா எனக்கு போடாம டிரான்ஸ்போஸ் பண்ணி இது மாதிரி காமிச்சிருது. எனக்கு இந்த ரோ டேட்டா இப்போ வேண்டாம். எனக்கு இப்போ பாருங்க, ஒரு ஐடி நம்பர் கொடுத்த உடனே இந்த எக்ஸ்லுக்கப் வித் டிரான்ஸ்போஸ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண உடனே எனக்கு சூப்பரா இது மாதிரி எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு, ஒரு சூப்பர் வியூல கிடைச்சிட்டு. இது நீங்க ஜஸ்ட் ஒரு 5 காலம் மட்டும்தான் ரிட்ரீவ் பண்ணி இருக்கீங்க. பட் ஜஸ்ட் இமேஜின் இன் ரியல் டைம் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயியோட ஃபுல் டேட்டா வேணும். ஒரு 10, 15 காலம்ஸ் இருக்கு. அது ஃபுல்லா வேணும் அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் ஐடி நம்பரை சர்ச் பண்ண உடனே வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இது மாதிரி ஒரு எக்ஸ் லுக்கப் ஃபார்முலா வச்சுட்டு உங்களால ரிட்ரீவ் பண்ண முடியும். நீங்க வி லுக்கப் முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்துட்டு ஒவ்வொரு காலம் நேமும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? இதுதாங்க சூப்பர் எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷன். ட்ரிக் நம்பர் 2. ட்ரிக் நம்பர் 2ல என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு எனக்கு ஐடி நம்பர் வேண்டாங்க. நியூமெரிக்கல் வேல்யூ லுக் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா அது வந்து ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் 1னா ஈக்குவல் டு 1 கரெக்டா வரும். பட் நேம் அப்படி கிடையாது. நேம் வந்துட்டு நம்ம ஒரு பேரையே நம்ம டிபார்ட்மெண்ட்லயோ நம்ம ஆஃபீஸ்லயோ டிஃபரெண்டா ரைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு இந்த டேபிள்ல வந்து கேப்ரில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஐடி நம்பர் 18ல இருக்கு. அவங்கள வந்துட்டு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த கேப்ரில்லா அவங்களோட டேட்டா வேணும். எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க, அவங்களோட சம்பளம் எவ்வளோன்னு. அப்ப நான் சொல்றேன், எனக்கு அவங்க ஃபுல் பேரு தெரியாது. ஜஸ்ட் கேப்ரின்னு மட்டும் தான் கூப்பிடுவோம் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா,
கேப்ரிங்கிற அந்த ஒரு இதுல நம்ம அந்த செல் வேல்யூ டைப் பண்ணிட்டு ஆம்பர்சன் அப்புறமா கொட்டேஷன்ல ஸ்டார் கொடுக்குறோம். அதாவது ஒரு பேரோட முதல் 4 எழுத்தோ 2 எழுத்தோ எனக்கு தெரியுங்க. ஆனா மிச்ச பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம இப்படி ஆம்பர்சன் கொடுத்துட்டு ஸ்டார் கொடுத்துடணும். சரியா? மத்த லெட்டர்ஸ் அது சர்ச் பண்ணி ஃபில்அப் பண்றது போல. அதே மாதிரி நான் என்ன கொடுக்குறேன்? எம்ப்ளாயி நேம் காலம்ல போய் சர்ச் பண்ணு. ஏன்னா நேம் வந்துட்டு எம்ப்ளாயி நேம் காலம்ல தானே இருக்கு. அப்படி சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எம்ப்ளாயோட டிபார்ட்மெண்ட் எனக்கு கொடு. நாட் ஃபவுண்ட் வந்துச்சுன்னா எனக்கு எண்ணியே கொடுத்துரு. பட் இதுல முக்கியமான விஷயம், நீங்க வைல்ட் கார்டு அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, அது கொடுக்கணும். அதுக்கு நம்பர் வந்துட்டு 2. சரியா? இது எக்ஸாக்ட் மேட்ச் கிடையாது, ஏன்னா நியூமரிக்கல் வேல்யூ கிடையாது. நான் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன், மீதி லெட்டர் அது ஃபைன் பண்ணணும். அதனால வைல்ட் கார்டு கொடுத்து 2 கொடுத்தேன். இப்ப பாருங்க, கேப்ரியலோட டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்னு கிடைச்சிட்டு, இப்ப டைனமிக்கா நம்ம சப்ளை செயின்னு சேஞ்ச் பண்ணாலும் கேப்ரியலா நவ் ஷி பிலாங்ஸ் டு சப்ளை செயின் டிபார்ட்மெண்ட். ஓகே, இது நேம் வைஸா நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓகே, இங்க விக்டர்னு இருக்குது. ஆக்சுவலா கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஐ கே வந்து கேபிட்டல் லெட்டர். பட் நான் வந்து ஜஸ்ட் ஸ்மால் லெட்டர்லயே விக்னு அடிச்சு பார்த்தா அது அழகா வந்துட்டு. அப்ப அது கேஸ் சென்சிட்டிவ் இல்லை. அதே மாதிரி நட்டாலியா, ஓகே, நட்டாலியாவை நான் ஜஸ்ட் NATN அடிக்கும்போது அவங்களோட பேரு நமக்கு ஈஸியா வந்துருது. இப்ப அவங்களோட சேலரி எனக்கு இங்க வேணும். ஓகேவா? அதே போலதாங்க நம்ம ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்றோம். காப்பி பேஸ்ட் பண்ணும்போது நான் உங்ககிட்ட சொன்னது போல அந்த செல் ரெஃபரன்ஸ் மட்டும் F4 நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அப்சல்யூட் வேல்யூவா மாறிடும். மாறினதுக்கு அப்புறம் எனக்கு எம்ப்ளாயி நேம் காலம்ல போய் சர்ச் பண்ணி பாரு. சர்ச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த தடவை சேலரி வேணும் அப்படின்னு சொல்றதுனால டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு நான் சேலரி போடுறேன். அதே மாதிரி வைல்ட் கார்டு தான், நம்பர் 2 தான் அங்க இருக்குது. இப்ப பாருங்க, உங்களுக்கு சேலரி வந்துடுச்சு. யூசுவல் ஓகேங்க. ட்ரிக் நம்பர் 3. ட்ரிக் நம்பர் 3ல நம்ம சேம் எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம், பட் இன் ஏ என்ஹான்ஸ்டு வே. ஓகேவா? இப்போ வந்துட்டு ஒரு நேம் பேஸ் பண்ணி நம்ம வேல்யூ சர்ச் பண்ணிட்டு நம்ம 2 தடவை எக்ஸ் லுக்கப் யூஸ் பண்ணோம் இல்லையா? 2வது தடவை கீழே சேலரிக்கு காப்பி பேஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்? செல் ரெஃபரன்ஸ் மாறாம இருக்கிறதுக்காக அப்புறமா எனக்கு வந்துட்டு இந்த தடவை டிபார்ட்மெண்ட் வேணாம், சேலரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடி. பட் இந்த எக்ஸாம்பிள நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணி 2 காலம்ஸை நம்ம ரிட்ரீவ் பண்ணி அழகா எப்படி செய்யறது, டைம் அண்ட் எஃபோர்ட்ஸ் எப்படி லிமிட் பண்றது, என்ஹான்ஸ் பண்றது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த ட்ரிக் நம்பர் 3ல நம்ம பார்க்க போறோம். இதுல ஒரு புது ஃபார்முலா ஒன்று வந்திருக்குது. அதையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இன் ஏ சிங்கிள் லைன் ஒன் ஃபார்முலா எப்படி 2 காலமையும் நம்ம வித்ட்ரா பண்றதுன்னு அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம இங்க இப்போ என்ன கொடுத்துருக்கோம், அதே போல தான் எக்ஸ் லுக்கப். எனக்கு எம்ப்ளாயி பேர் ஃபுல்லா தெரியல, எம்ப்ளாயி நேம்ல போய் பாரு. எம்ப்ளாயியோட ஃபுல் கொடுத்துரு. எம்ப்ளாயி டேட்டா டேபிளோட நேம் மட்டும் கொடுத்துட்டேன்னு சொன்னா என்ன வரும்? எல்லா ரெக்கார்டும் ரிட்ரீவ் பண்ணும். இதுல வந்துட்டு ஸ்பில் அப்படின்னு ஒரு எரர் வருது. ஸ்பில்னா என்னால அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம டேபிள்ல 5 காலம் இருக்குது, பட் இங்க எம்டி காலம் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 தான் இருந்துச்சு. அதனால அந்த எரர் வருது. இப்பவும் பாருங்க, காலம் காணாது. இப்ப பாருங்க, ஒரு 5 காலம், ஏன்னா அது வந்து ஸ்பில் பண்ணும். இங்க இருந்து அங்க வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது உங்களுக்கு இனஃப் காலம்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் எரர் உங்களுக்கு வந்துட்டு வரும், ஸ்பில் அப்படின்னு. இது ஒரு நல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளுக்காக நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு சிலப்போ நீங்க ஒர்க் பண்ணும்போது ஸ்பில் அப்படின்னு எரர் வந்துச்சுன்னா இதுதாங்க அர்த்தம், இனஃப் காலம்ஸ் இல்லை அந்த ரெக்கார்டை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, எனக்கு வந்து ஃபுல் ரெக்கார்டு வந்துட்டு எனக்கு வேண்டியது டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இல்லையா? அதனால நான் அந்த காலம்லாம் இது பண்ணிட்டு திருப்பி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு டிபார்ட்மெண்ட் இதுல டிபார்ட்மெண்ட் வேணும், சேலரி இதுல சேலரி வேணும். சரி, நான் இப்ப இங்க வந்துட்டு எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சூஸ் கால்ஸ் அப்படின்னு ஒரு புது ஃபங்க்ஷன் இப்போ மைக்ரோசாஃப்ட் 365ல நமக்கு வந்திருக்குது. அந்த ஃபார்முலாவை நம்ம இங்க அப்ளை பண்றோம். இதை அப்ளை பண்ணும்போது என்ன அப்படின்னா,
எனக்கு வந்து எம்ப்ளாயி நேம்ல போய் சர்ச் பண்ணி பர்ட்டிகுலர் காலம்ஸ் இல்லாம எம்ப்ளாயின்னு கொடுத்த உடனே எல்லா ரெக்கார்டையும் கொடுத்துட்டுன்னு சொல்லியிருக்கேன். இதுல நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, நீ வந்துட்டு எனக்கு செலக்ட் பண்ணி தா இந்த பர்ட்டிகுலர் காலம்ஸ. டிபார்ட்மெண்ட் வந்துட்டு 3rd காலம்ல இருக்குது. பேசிக் வந்து 5th காலம்ல இருக்குது. அதனால நான் 3, 5 அப்படின்னு கொடுத்த உடனே ஃபுல் ரெக்கார்ட கொடுக்காம இந்த தடவை எனக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 3, அதாவது டிபார்ட்மெண்ட் 3ல இருந்துச்சு. 5, பேசிக் 5ல இருந்துச்சு. இந்த 2 காலம் மட்டும் எனக்கு கொடுத்துட்டு, அப்போ இப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ரோ வைஸ்ல வந்திருக்கு. எனக்கு வந்துட்டு காலம் வைஸ்ல வேணும். அப்போ நமக்கு தெரியும் அங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா, டிரான்ஸ்போஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம அங்க கொடுக்குறோம். கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்டும் சேலரியும் நமக்கு காலம் வைஸ்ல நமக்கு கிடைச்சிரும். இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, சிங்கிள் ஃபார்முலால நீங்க வந்துட்டு நேம் சர்ச் பண்ணி எல்லா ரெக்கார்டும் வேணாம். சிலப்போ ரெக்கார்ட்ல 10, 50 காலம் இருக்கும். எல்லாம் வேணாம். ஜஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சேலரியை மட்டும் கொடு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ் ஆகும். இந்த ஃபார்முலாவோட பேர் வந்துட்டு சூஸ் கால்ஸ். ஓகே, இப்போ நீங்க என்ன நேம் ஜஸ்ட் டைப் பண்ணி பார்த்தா கூட, இப்போ கிம்பர்லின்னு நம்ம டைப் பண்ணி பார்க்குறோம். அவங்களோட இன்டர்னல் மெடிசின் டிபார்ட்மெண்ட் அவங்க வாங்குற சேலரி நமக்கு கிளியரா கிடைச்சிருக்குதுங்க. ஓகேவா? ஃபார்முலாவை திருப்பி டீகோட் பண்ணலாம். டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், சூஸ் கால்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டு 3, 5ன்னு கொடுத்துருக்கோம். 3யும் 5ம் நம்ம காலம்ஸ் இருக்கிற இண்டெக்ஸ். ட்ரிக் நம்பர் 4. ஓகே, இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாங்கஸ்ட் சர்விங் ஸ்டாஃப். நம்ம கம்பெனில யாரு ரொம்ப வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? உங்க லைன் மேனேஜர் கேட்கிறாரு, நம்ம கிட்ட 1000 ஸ்டாஃப் இருக்கிறாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ யாரு நம்ம கம்பெனில ரொம்ப வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, அவங்களோட டேட்டா, பிரைமரி டேட்டா எனக்கு காமி அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த சிச்சுவேஷனோட query. அப்போ இந்த queryல நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, இதே போலதான் XLOOKUP. ஓகேவா? இதுல வந்துட்டு நம்ம டேட்டா ஃபயர் காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மினிமம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரீசெண்டா ஜாயின் பண்ணவங்க, இப்ப ஜாயின் பண்ணவங்க ரொம்ப மினிமம், அதாவது அந்த டேட்டா ஃபயர்ல இருக்கிற வேல்யூலயே ரொம்ப மினிமம் இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம கேட்ச் பண்றோம். எம்ப்ளாயி டேபிள்ல டேட்டா ஃபயர்ல மினிமம். அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா, இது டேட்டா ஃபயர்ல போய் மினிமம் டேட்டா நமக்கு ஃபில்டர் பண்ணும். ஃபில்டர் பண்ணிட்டு என்ன பண்ணணும், எனக்கு எம்ப்ளாயி டேட்டா ஆஃப் ஹையர்ல போய் லுக் பண்ணு. ஓகேவா? ஏன்னா டேட்டா ஃபயர் அதுல தான் இருக்குது. அப்புறமா எனக்கு வந்துட்டு எம்ப்ளாயி ஃபுல் ரெக்கார்டு கொடுத்துடு, பர்டிகுலர் காலம்ஸ் வேண்டாம், ஃபுல் ரெக்கார்டு என்னோட லைன் மேனேஜர் கேட்குறாரு, கொடுத்துரு அப்படின்னு சொல்றேன் நான். அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல டிரான்ஸ்போஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஏன்னா நம்மளோட சினாரியோவுக்கு காலம் வைஸா தான் நம்ம லைன் மேனேஜர் கேட்குறாரு. இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, லாங்கஸ்ட் சர்விங் ஸ்டாஃப் வந்துட்டு ஐடி நம்பர் 3. ஐடி நம்பர் 3 வந்துட்டு நம்ம கெவின். அதை வந்துட்டு நம்ம வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டேட்டா ஃபயர்ல போயிட்டு நம்ம இருக்கிறதுலயே லீஸ்ட் இயர்ல போய் பார்க்குறோம். நவம்பர்ல இந்த மாசத்துல அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு இல்லையா, டிசம்பர்ல. அப்ப பார்த்தோன்னு சொன்னா நம்ம வேலிடேட் செஞ்சு பார்க்கும்போது இட் இஸ் கரெக்ட். அது கரெக்டா ரிட்ரீவ் பண்ணுது. டேட்டா ஃபயர்ல போய் மினிமம் ஆஃப் த டேட் கண்டுபிடிச்சு அதுல எல்லா ரெக்கார்டையும் நமக்கு கொடுத்துச்சு. அந்த ரெக்கார்டை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிட்டோம். பாத்தீங்களா, ஒரே ஒரு சிங்கிள் ஃபார்முலால நம்ம ஃபுல் தேவையான டேட்டாவை எடுத்து கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஹைலி பெய்டு ஸ்டாஃப். இது எப்பவுமே நம்ம டிபார்ட்மெண்ட்ல நடக்குங்க. மேனேஜர் வந்து கேட்பாரு, ஜஸ்ட் ஷோ மீ தி எம்ப்ளாயி ஹூ இஸ் கெட்டிங் மோர் சேலரி. ஓகே, ஹைலி பெய்டு ஸ்டாஃபோட டேட்டாவை எடுத்துதா அப்படின்னு கேட்பாரு. அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். பர்டிகுலரா ஒரு நேமோ ஒரு ஐடி நம்பரோ நம்ம இங்க லுக் பண்ணலங்க. மேக்ஸிமம் எம்ப்ளாயி பேசிக், எம்ப்ளாயியோட பேசிக் சேலரி காலம்ல போய் மேக்ஸிமம் சேலரி என்னன்னு ஃபில்டர் பண்ணோம். அதுதான் இங்க லுக்அப் வேல்யூ. அதை வந்துட்டு எங்க பார்க்கணும், அஃப்கோர்ஸ் எம்ப்ளாயோட பேசிக் காலம்ல தான் பார்க்கணும்.
பர்டிகுலரான நேம் மட்டும் வேண்டாம், எம்ப்ளாயின்னு அந்த டேபிள் பேர் மட்டும் கொடுத்த உடனே ஃபுல் ரெக்கார்டு கொடுக்கும். என்னோட ஸ்டைலில் வேணுங்கிறதுக்காக டிரான்ஸ்போஸ் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குறோம். கொடுத்தோன்னு சொன்னால் நமக்கு ஐடி நம்பர் 34 கிறிஸ்டோஃபர் அவர் வந்துட்டு இப்போ நீங்கள் ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த நியூமெரிக்கல் வேல்யூ டேட்டா மாறிடுங்க. அது ஒரு ஷார்ட்கட் கீ. அது வந்துட்டு கொடுத்துருக்குது. இப்போ 57,000 கிறிஸ்டோஃபர் வாங்குறான்னு சொல்லுது. நம்ம வேலிடேட் பண்ணுறோம். பேசிக் காலம்ல போய் வேலிடேட் பண்ணீங்கன்னா லாஸ்ட் வேல்யூ கரெக்ட் தான், 57,000 தான். அது யார் வாங்குறான்னு பார்த்தா நம்ம கிறிஸ்டோபர் வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ வெரி கரெக்டா வேலை பார்த்துருக்கு, வேல்யூஸ் ப்ராப்பரா ரிட்ரீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? ட்ரிக் நம்பர் 5. இந்த ட்ரிக் நம்பர் 5ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு வேல்யூவை சர்ச் பண்ணுவோம் நம்மளோட டேபிள்ல. ஆனா அந்த வேல்யூ நம்ம டேபிள்ல சிலப்போ இருக்காது. அப்படின்னா நாட் ஃபவுண்டுன்னு மெசேஜும் நம்ம கொடுக்கலாம். பட் இந்த பர்டிகுலர் சினாரியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீ தேடுற வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் 5,500 எம்ப்ளாயி பேசிக் காலம்ல போய் லுக்அப் பண்ணு அப்படின்னு சொல்றேன். லுக்அப் பண்ணிட்டு ஃபுல் எம்ப்ளாயி ரெக்கார்டு தா அப்படின்னு ஜஸ்ட் எம்ப்ளாயி, அதாவது டேபிள் பேரை மட்டும் நம்ம கொடுக்குறோம். அடுத்தது என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இதுதான் இந்த ஃபார்முலாவோட ஸ்பெசிபிக் பார்ட். நம்ம இங்க என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, எக்ஸாக்ட் ஆர் கோ டு தி நியரஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நம்ம அங்க இருக்குது. அதுக்கு வேல்யூ வந்துட்டு 2, சாரி வேல்யூ வந்துட்டு 1. இப்போ ஓகே, இங்க அகைன் திருப்பி நம்ம ஸ்பில் வருது. ஏன்னா நமக்கு 1 2 3 4 5 காலம்ஸ் இருக்குது. பட் அந்த காலம்ஸ் அங்கே இல்லை. நம்ம டிரான்ஸ்போஸ் கொடுத்த உடனே இங்க ப்ராப்பரா வந்துடுச்சு. சரியா? அப்போ நம்ம கொடுத்த வேல்யூ அதுல இல்லை அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் வேல்யூ, அதாவது பிகர் வேல்யூ வந்துட்டு கண்டுபிடிச்சு நமக்கு தருது. அதுதாங்க இந்த ஆபரேஷன் தருது. திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகே ஓகே உறவுகளே, இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து ஒரு புது சேனல், எஜுகேஷன் பர்பஸுக்காகவே நம்ம ஜஸ்ட் ஓபன் பண்ணியிருக்கோம். நான் என்ன படிச்சு என்னுடைய வேலையில எனக்கு எது எஃபோர்ட்ஸ் அண்ட் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணி எஃபோர்ட்ஸை குறைக்குதோ அந்த மாதிரி விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அது உங்களுக்கும் உதவிச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். Keep in touch. Please subscribe my channel and we'll see you in the next video. Have a great day, guys.